ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தங்க விலை வந்து நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது. காலையில் கூடுது, மதியம் கூடுது, நைட்டு கூடுது, அப்படி தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்போ 1,50,000 கிட்ட செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி கொடுத்து எடுக்கும்போது கண்டிப்பாக 1,50,000 வரும். இனி வந்து பார்த்திங்கன்னா 2,00,000க்கும் போகுமா, அந்த மாதிரி தங்கம் போயிட்டுருக்கு. இந்த தங்கம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மக்களோட எண்ணங்கள்லாம் வந்து ஆயிட்டுருக்கு. இந்த தங்க விலை கூடுறதுக்கு என்னதான் காரணம்? எனக்கு தெரிஞ்ச காரணத்தை வந்து நான் சொல்கிறேன். நம்ம அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட அமெரிக்கர்கள் தான் நல்லா வாழணும், அவங்களோட பொருளாதாரம் தான் முக்கியம், அந்த மாதிரி தான் அவரோட மைண்ட் செட். இப்போ வந்து ஈரானை எப்போவுமே அவர் பார்த்திங்கன்னா ஏதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு பிளான் போட்டுகிட்டே இருப்பார். வரி விதிப்பு எல்லா நாடுகளுக்கு மேலேயுமே அவரோட ஆக்கிரமிப்பை வந்து அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதாவது நம்ம இந்தியாவையும் ஒரு போடு போட்டு பார்ப்பாரு. ஆனால் மோடிக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. மோடி வந்து என்ன சொல்லிடுவாரு, இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம மேலேயுமே நிறைய ஒரு இதை வந்து அமெரிக்க ட்ரம்ப் வந்து வச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் மோடி அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டார். இப்போ கூட நம்ம வந்து கச்சா எண்ணெய் வந்து யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம், இப்போ அமெரிக்கா கிட்ட வாங்கமா. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது இப்போ ரஷ்யாவே சொல்லியாச்சு, சரி நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு. அதனால் ரஷ்யாவோட ஆதரவோடையே நம்ம எப்போவுமே இருக்கோம். ரஷ்யாவோட என்ன சொல்ல சம்மதத்தோட அமெரிக்கா கிட்ட இப்போ கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது ஒன்று. இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஈரான் மேலேயே அது ஒரு சின்ன நாடு தான். அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடு. ஆனால் ஈரான் மேலேயே ஒரு தாக்குதல் நடத்திட்டே இருப்பார். இப்போ கூட ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானில் யாராவது அமெரிக்கர்கள் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியேறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஈரான் ஒன்றும் பயந்த நாடு கிடையாது. சின்ன நாடாக இருந்தாலும் அமெரிக்காவை தைரியமாக நின்று எதிர்த்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா அந்த அணு ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து செய்கிறாங்க. மலைப்பகுதியிலேருந்து ஏதாவது ஒரு என்ன சொல்ல ஒரு இடத்துல இருந்து அணு ஆயுதங்கள் செஞ்சு தாக்குதலுக்கு எல்லாமே தயாராக தான் இருக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்பால் ஈரானை வந்து என்ன சொல்ல ஒழிக்க முடியல. ஈரான் அதுக்கெல்லாம் பயப்படலை. அதே மாதிரி தான் வடகொரியா அதிபரும் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது, அதை வந்து ட்ரையல் பார்க்குறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் வந்து எல்லா நாடுகளுக்கு மேலேயும் வரி விதிப்பு அந்த மாதிரி போர் இது பண்ணுறது, அவரு தான் வந்து பெரிய வல்லரசுன்னு காட்டுறது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கனால இந்த பெரிய பணக்கார இந்த தொழிலதிபர்கள், அதாவது முதலீடு பண்ணுறவங்க எல்லாருமே இந்த அமெரிக்க டாலருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பை வந்து இழந்துடுறாங்க. அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, அமெரிக்க டாலருக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அதனால அவங்க வந்து அமெரிக்க டாலரில் முதலீடு பண்ணக்கூடியதை தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறாங்க. அதனால தான் தங்கத்தோட ரேட் வந்து கூடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படியே கூடணும், சரி அவங்க முதலீடு பண்ணிட்டு போகிறாங்க, இருக்கக்கூடிய ரேட் அப்படியே இருந்துட்டு போகுது. ஆனால் அவங்க வந்து முதலீடு பண்ணனால தங்கத்தோட ரேட் வந்து கூடிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, கூடிட்டே இருக்குன்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? இப்போ கூட வந்து டெல்லியில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அவங்க வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லியிருக்கலாம். தங்கத்துக்கு வந்து இதுதான் ரேட்டு, இதுக்கு மேலெலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். எந்த இதுவுமே அவங்க கூட எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் அரசாங்கம் இதை வந்து முடிவு பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா சாப்பிடக்கூடிய பொருளாக அரிசி பருப்பு அந்த விலை கூட்டுதுன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி தங்க விலைக்கெல்லாம் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க என்னை பொறுத்தளவில். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 பவுனு 100 பவுனு இந்த மாதிரியெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து சீர் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்த ரேட்லலாம் நம்மளுக்கு தங்க விலை வாங்குறது அப்போவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்து. 20,000 என்னோட கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுன் 25,000. அப்போவே பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள்லாம் வாங்கினோம். என் கல்யாணத்துக்கு வந்து 30 பவுன் போட்டிருந்து, அது போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50, 70 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.20 ஆயாச்சு. தங்கத்தை பார்த்தீங்கன்னா கூடும்போது
ஒரேடியா கூடுது. ஒரு நாளே ஏதோ 7,000 சில்லறையா ஏதோ கூடிருது. ஆனா குறையும்போது பார்த்தீங்களா? குறையும்போது 200 குறையுது, 500 குறையுது. ஆனா இங்க டிவி சேனல்லலாம் சொல்லத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தங்கம் விலை கடும் சரிவு அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே வெப்ராளமா வருது. ஒரேடியா கூட்டிக்கிட்டு கூடும்போது விலை உயர்வு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸியா. குறையும்போது வந்து கடும் சரிவு. மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. மக்கள் யார் மகிழ்ச்சியா இருக்காங்க? ஒருத்தரும் மகிழ்ச்சியா இல்ல. தங்க விலை இப்படி கூடிச்சுன்னா எல்லாரும் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. எங்களுக்கே வந்து தங்க விலை இவ்ளோ கூடும்போது இந்த தங்கம் தேவையே இல்ல அப்படிங்கிற மாரி தான் தோணுது. அவரவர் இருக்கக்கூடிய தங்கத்த காப்பாத்திக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பொம்பள பிள்ளை, ஒரு ஆம்பள பையன். என்னோட பொம்பள பிள்ளைய வந்து நான் வந்து படிப்பு குடுக்க போறேன். நல்லா படிக்க வைக்கணும். அவ என்ன நினைக்கிறாளோ, ஒரு வேலைக்கு இந்த மாரியாவது விடணும். நம்ம வந்து இப்போ தங்கத்துல தான் நம்ம வந்து கல்யாணத்துக்கு போடணும்லாம் இனி பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு தாலி செயின் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 பவுனு, 9 பவுனு அந்த மாரி எடுப்பாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்ல இருந்து கையில நம்ம ஒரு ரூ. 2,00,000 குடுக்கோம் அப்டின்னா கூட, தாலி செயின் அவங்க எப்படி எடுப்பாங்க? என் கல்யாணத்துக்கு ரூ. 2,00,000 கையில குடுத்துருந்து தாலி செயின் எடுத்தாங்க. 5 பவுன்ட்ட தாலி போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ஆ அந்த போட்டிருக்காங்க. அப்ப இனி உள்ளவங்க எத்தன பவுனுக்கு தாலி எடுப்பாங்க? எப்படி கெட்டுவாங்க? சொல்லுங்களா? அப்போ இனி உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த தங்க நகையே தேவையில்ல. அவங்களுக்கு கல்வி தான் முக்கியம். அவங்க லைஃப்ப அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நல்ல படிப்பறிவு மட்டும் நம்ம குடுத்தா போதும். தங்கத்துல வந்து நம்மளுமே ரொம்ப முதலீடு பண்ண வேண்டாம். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பளம். நான் வந்து ரூ. 1,50,000 1 பவுன் தங்கம் எடுக்கிறதுக்கு, ஒரு வருஷத்துல பாதி நாள் என் ஹஸ்பண்ட் வேலை செய்யக்கூடியத சேர்த்து வச்சு நான் போய் வாங்கணும். வாங்கி அந்த தங்கம் அப்படியே இருக்கும். அதில வந்து எனக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? வேணா கடன் வாங்கிக்கலாம். பேங்க்ல வந்து கடன் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தங்கம் வாங்குறது இப்போ வந்து ரொம்ப நல்ல விஷயமே இல்ல, நினைக்க போனா. ஏன்னா, இவ்ளோ பணம் குடுத்து சாதாரணமான அந்த மெட்டல வாங்கணுமா? இந்த மெட்டல வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இருந்தாலும் அந்த தங்கத்து மேல ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணனே தெரியல. மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தங்கத்த வாங்கவே கூடாது. இந்த தங்கம் வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து எல்லாரும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அப்பதான் இந்த தங்கத்தோட விலை குறையும்னு நினைக்கிறேன். அப்படி யார் இருப்பா சொல்லுங்க? இருக்கக்கூடியவங்க டக்குனு போய் எடுத்துருவாங்க. சரி நகை விலை வந்து ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு எந்த நகை கடையாவது மூடியிருக்காங்களா? வாங்க வாங்க ஆஃபர் போட்டிருக்கோம். வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட தான் செய்யாங்க. நகை கடையில ஆளும் குறைஞ்ச மாதிரி இல்ல. மக்கள் எல்லாரும் தான் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எல்லாருமே தங்கம் வாங்காம அப்படியே வீட்டுக்குள்ள இருங்க. தங்க விலை நல்லா குறையட்டும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70,000மாவது வரட்டும். அந்த மாரி வந்ததுக்கப்புறம் அதிலேயே கொஞ்சம் தங்கத்த ஸ்டாப் பண்ணி வைக்கணும். 70க்கு மேல தாண்டாது. இதுதான் ஃபைனல் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, ஓகே அப்படின்னு இது பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, நம்மலாம் தங்கமே எடுக்கவே கூடாது. நம்ம பிள்ளைங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும். ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட ஃபைனலா இருக்கணும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.